ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் மை சேனல். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டேங்கிறனால பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையிலே அவங்கள சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போல்லாம் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நிறைய பிரச்சனைகள், குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் ஓடிட்டே இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் ஓகே தான், நம்ம குழந்தைங்க வர்ற காலத்துக்கு இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு நான் ஆல்ரெடி தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி தான் ஊற்றுவேன். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் தம்பி பாப்பா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு சிரமப்பட்டுட்டே நான் மொத்தமாக அரைச்சி ஊற்றிடுவேன். அதுக்கு தேவையான மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் சீரக சம்பா பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறையா விட்டால் அரிசி ரொம்ப குலைவாக போயிடும், நல்லா இருக்காது பிரியாணி. பிரியாணிக்கு எப்பயுமே தக்காளி கம்மியாக போட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நான் எப்பயுமே தக்காளி கம்மியாக போட்டு லெமன் ஜூஸ் தான் விட்டுக்குவேன். அப்படியே கிரேவிக்கு அப்படியே குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிரியாணி ஓரளவுக்கு ஒரு 75% நல்லா வெந்திருக்கு. அதுக்கு தம் போட்டுடலாம். நான் ஒரே ஒரு வாழை இலையை வச்சு அப்படியே மேலே அந்த உரக்கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் தம் போட்டிருக்கேன். கரெக்டாக இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்குது. பிரியாணியில் நான் எப்பவுமே பீஸெல்லாம் பெருசாக போட மாட்டேன், குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுட்டாலே பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கிரேவியும் ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிட்லாம். குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கெல்லாம் பொன் குழந்தைகளை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.